ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈஸியான வேர்க்கடலை சட்னி எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை சட்னி நீங்கள் நார்மலான சட்னி மாதிரி இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக வேறு இருக்க போகுது. இந்த சட்னியோட நீங்கள் இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சூப்பரான ஈஸியான சட்னி எப்படி செய்யுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வறுக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நான் வேர்க்கடலையை வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு கப் வேர்க்கடலையே நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வறுப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 காஞ்ச மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இதையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தேங்காயும் நல்லா வறுப்பட்டு வரும். நம்ம சேர்க்கும்போது சட்னியும் ரொம்ப நேரத்துக்கு கெடாமலேயும் இருக்கும். அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயிலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நமக்கு ரொம்ப பொன்னிறமாக வறுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம வறுத்த இந்த தேங்காயெல்லாம் முதல்ல நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இது நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டதெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி